ஓகே, குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் சரியா, ஜூம்ல அதான் டிலே. எப்படியோ அதை ஓகே பண்ணிட்டோம் சரியா. ஓகே, அப்ப நாங்க டிரெக்டா இன்டெக் கிளாஸுக்குள்ள போவோம் இல்லையா? ஏண்டா நாங்க நேத்து கண்டினியூவேஷன் பாக்குறோம் இல்லையா? செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியாவோட எங்களுக்கு இந்த செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா. நாங்க நேத்து பெரிய ஒரு பார்ட் கவர் பண்ணிட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம் சரியா. ஓகே, நான் இந்த ஃபியூஷன் மெத்தடை மட்டும் எகெயின் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு போறேன் சரியா. நாங்க நேத்து இந்த பாட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா. ஃபியூஷன் மெத்தடையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இருந்துமே நான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் திருப்பா சும்மா ஒருக்கா பார்ப்போம் சரியா. பாருங்க, இது என்ன சொன்னா செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட ப்ரிப்பரேஷன்ஸ், அதுல வரக்கூடிய ரெண்டு தான், ஒன்று ஃபியூஷன் மெத்தட் அண்ட் தென் அடுத்தது ட்ரிச்சுரேஷன் மெத்தட் சரியா. ட்ரிச்சுரேஷன் மெத்தட் வெரி சிம்பிள் ஈஸி சரியா, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. ஃபியூஷன் மெத்தட்ஸும் கொஞ்சம் லைட்டா அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ தட் நான் அதை இன்றைக்கு சொல்லிட்டு போறேன் சரியா. ஃபியூஷன் மெத்தட்ல எப்படி செய்யறேன்னு சொன்னா, முதலாவது என்ன, அந்த போர்சலின் டிஷ் இந்த பிக்சர் நல்லா மைண்டுக்குள்ள வைங்க. இல்லைன்னா நான் சொன்ன யூடியூப் வீடியோ தாராளமா நீங்க போயிட்டு பார்க்கலாம், நான் நேற்று உங்களுக்கு ஒன்று காட்டினேன் சரியா. இந்த இது போர்சலின் டிஷ் அப்படின்னு சொல்ற இல்லண்டா, இது இதுண்டா போர்சலின் டிஷ் இல்ல சரியா. போர்சலின் டிஷ்ஷும் வைப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இந்த அலுமினியம் டைப் நினைக்கிறேன், இது மாதிரி ஒன்றையும் வைக்க சரியா. இதை எங்க பிளேஸ் பண்ணுவோம், இது நாங்க வாட்டர் பாத்ல வைக்கிறோம் சரியா. நான் உங்களுக்கு சொன்னேன் வாட்டர் பாத்ண்டா ஒரு எக்யூப்மெண்ட் சரி. அந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் சொன்னா, இப்போ வாட்டர் ஹீட் ஆகுறதால வரக்கூடிய ஆவி ஆவி நாங்க டபுள் பாயிலிங் மெத்தட் பண்றோம் கிட்டத்தட்ட அது மாதிரி சரியா. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, அதுல அக்கார்டிங் டு தி மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் நாங்க இன்கிரீடியன்ஸை பிளேஸ் பண்றோம் சரியா. சும்மா கன்ஃபியூஸ் ஆக கூட நல்லா மைண்டுக்கு எடுங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க மைண்டுக்கு எடுக்கலாம் ஒரு க்ரீம், இல்லைண்டா ஒரு ointment சரியா. அது நல்லா மைண்டுக்கு எடுங்க, அதை எப்படி தயாரிக்கிறோம் என்ற மெத்தடை தான் நான் இங்க ஒரு பாயிண்டா ஒரு நோட்டா சொல்லிட்டு இருக்கேன் சரியா. அப்ப நாங்க அந்த இன்கிரீடியன்ஸ் பொதுவா ஒரு ஃபார்முலேஷன் ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் செய்யற நேரம் அதுல என்ன இருக்கும், இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அது என்னென்ன தேவையான பொருளோ அதான் நாங்க இன்கிரீடியன்ட் சொல்லுவோம் சரியா. அந்த இன்கிரீடியன்ஸ்ல மெல்டிங் பாயிண்ட் ஆர்டருக்கு ஏற்பதான் நாங்க என்ன செய்யறோம், பிளேஸ் பண்றோம். எப்ப வாட்டர் பாத்ல அதை கொண்டு போய் வச்ச போறோம் அந்த போர்சலின் டிஷ்ல சரியா. மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு கூடயோ அவங்கள நாங்க ஃபர்ஸ்டா பிளேஸ் பண்ணுவோம் சரியா. என்ன அது மெல்ட் ஆகிறதுக்கு டைம் கூடயா எடுக்கும் சரியா. அதுக்கு பிறகு மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும் ஆர்டருக்கு ஏற்ப நாங்க என்ன செய்யறோம், ஒண்டொண்டா அதுல மெல்ட் பண்ணுவோம். மெல்ட் பண்ற நேரம் ஸ்டயர் பண்ணுவோம். ஸ்டயர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்படி போர்சலின் டிஷ் இருந்தேன்டா இதுல நாங்க கிளாஸ் ரொட்டை போட்டு இது வாட்டர் பாத்ல வச்சிருக்கு சரியா. வாட்டர் பாத்ல வச்சிருக்கிற நேரம் நாங்க இந்த இந்த கிளாஸ் ரொட்டை போட்டு ஸ்டயர் பண்ணுவோம் சரியா. கண்டினியூஸா ஸ்டயர் பண்ணுவோம் சரியா. அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்டா, தேவையானது பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதோ இல்லைண்டா சொல்யூபிள் பேஸ் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதையோ அதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், அதெல்லாம் நாங்க அதுக்கு பிறகு அதுல இருந்து எடுத்த பிறகு வாட்டர் பாத்ல இருந்து எடுத்த பிறகுதான் என்ன செய்யறோம், ஆட் பண்றோம் சரியா. இது கிட்டத்தட்ட லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது செமிசாலிட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருக்கிற நேரம் நாங்க 1 by 1 ஆட் பண்ணுவோம் சரியா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சரியா. அதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம், அதுக்கு பிறகு இன்சொல்யூபிள் ஆக்டிவ்ஸை போட்டு நாங்க என்ன செய்யறோம், அதையும் ஸ்டே பண்ணி அதுக்கு அந்த ரெண்டையும் நாங்க தொடர்ந்து ஸ்டே பண்ற நேரம் அந்த பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி செமிசாலிட் டோசேஜ் ஃபார்முக்குரிய கன்சிஸ்டன்சி
கிரீமாக இருந்தா கிரீமுக்குரிய கன்சிஸ்டன்சி, ஆயின்மெண்டாக இருந்தா ஆயின்மெண்ட்டுக்குரிய கன்சிஸ்டன்சி எங்களுக்கு கிடைச்சிடும். வெரி ஈஸி, வெரி சிம்பிள். கஷ்டமாக இருந்தா யூடியூப் வீடியோன்னு பாருங்க. இப்ப லவ் நோட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிருக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, இப்ப நாங்க அடுத்ததா மூவ் ஆக போறது 1 by 1 செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? இப்ப நான் நேத்து கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணதை வச்சு உங்களோட மைண்டுக்குள்ள போய்த்திருக்கணும். செமி சாலிட் என்றதுமே உங்களோட மைண்டுக்குள்ள வர வேண்டியது ஒன்று சப்போசிட்டரி, தென் கிரீம், ஆயின்மெண்ட், பேஸ்ட். சரியா? இவங்க தான் ஃபேமஸான செமி சாலிட் டோசேஜ் ஃபார்முக்குள்ள வரக்கூடிய எக்ஸாம்பிள். சரியா? சப்போசிட்டரி என்ன, ஜெல், ஆயின்மெண்ட், பேஸ்ட். சரியா? இதெல்லாம் நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. கிளாஸுக்குள்ளாலே கேப்சர் பண்ணிட்டு போறதுக்கு வேற செப்பரேட்டா டைம் கொடுத்து இதெல்லாம் படிக்க வேண்டிய பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? நீங்க லைவா அந்த ரியலா படிக்கிற மாதிரி அந்த படிக்கிற மெத்தடை மாத்திக்கோங்க. அப்ப வெரி ஈஸி. சரியா? இது நான் சில பேருக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னு இத ஸ்லைட் வந்தா ஸ்லைட்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கிற ரெண்டு விஷயம் நீங்க பாயிண்ட்ஸ பாக்குறதோட ப்ராக்டிக்கலா என்ன சொல்றேன், ப்ராக்டிக்கலா என்ன ரிலேட் பண்ணலாம், என்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல வருதுன்னு நான் சொல்றேன், இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ண பாரு. வெரி ஈஸி. இந்த 2 hours வீக்லி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு 4 hours போதும் உங்களுக்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி லைசன் எடுக்கு. சரியா? ஓகே, இப்ப நாங்க சப்போசிட்டரி பார்க்க போறோம். சப்போசிட்டரின்னா உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடணும். யாரு சப்போசிட்டரி? சப்போசிட்டரி என்ன ஷேப்ல இருக்கும்? ஓகே, இந்த ஷேப்ல இருக்கக்கூடியதான் சப்போசிட்டரி. சரியா? பரவலா யூஸ் பண்றதும் தான். ஆனா பிழையான ஒரு விஷயம், சில பேர் பரவலா யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போசிட்டரி கூடையா யூஸ் பண்ணப்படுது எந்த சந்தர்ப்பத்துலன்னா இந்த கல்லு வருத்தம், கிட்னி ஸ்டோன் சீக்கிர ஆட்கள். சரியா? இவங்க என்ன செய்யறேன்னா ஒரு பழக்கமாக அந்த வலி தாங்க இயலா போற நேரம் டிக்ளோஃபெனாக் சப்போசிட்டரி இருக்குது. நீங்க முன்னே படிப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தா ட்ரை பண்ணுங்க விளையாடுக்க, இல்லைன்னா பிரச்சனை. டிக்ளோஃபெனக் சொல்றது ஒரு வலி நிவாரணி மாதிரி. டிக்ளோஃபெனக் சோடியம் டேப்லெட்ஸ் இருக்குது, அதுட்டு சப்போசிட்டரி இருக்குது. இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ், கல்லு வருத்தம் வரவங்களுக்கு பொறுக்கே இல்லாத வலி வரும். சரியா? நல்ல வலி வரும். அதனால டாக்டர்ஸ் அவங்களுக்கு அந்த நேரம் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒன்றுதான் டிக்ளோஃபெனக் சப்போசிட்டரி. இதே சில பேஷண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, பழக்க தோஷத்துல வலி தாங்க எல்லாம் போற நேரம் ஒரே நாள்ல 2 3 போடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இது டாக்டரோட அட்வைஸ் இல்லாம. எல்லாரும் இல்ல, சில பேரு. உங்களுக்கு தெரியுமே, உங்களோட வீட்லயும் இருக்கும், எங்களோட வீட்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதான். என்ன எல்லாரும் டாக்டர் ஆகிற சந்தர்ப்பம் இருக்கே. மெடிசனை பத்தி ஒன்றும் தெரியா, ஆனா டாக்டர் ஆவாங்க. அது சேஃப் இல்ல. சரியா? உங்களுக்கு நல்ல மைண்டுக்கு வருதா? டிக்ளோஃபெனக் சப்போசிட்டரின்னு ஒன்று இருக்குது. அதை நாங்க எங்கட ரெக்டல், சரியா, மலம் வார வழி இருக்கு இல்லையா, குடல், அந்த ரெக்டத்து கூடாக இன்சர்ட் பண்றோம். பர்பஸ் வலி நிவாரணை. சேம் வே பாராசிட்டமால்ட சப்போசிட்டரி இருக்குது. அடுத்தது இந்த டொய்லெட் போகலாத இஷ்யூஸ் இருக்குது. இவங்களுக்கும் கொஞ்சம் காமனா யூஸ் பண்ணக்கூடியதான் சப்போசிட்டரி. உங்களுக்கு பிசக்குடாய்ட் சப்போசிட்டரி. இப்ப நீங்க மைண்டே எடுக்கணும், சப்போசிட்டரி என்றதுமே எல்லாம் ஒரே டைப் சப்போசிட்டரி இல்ல. சப்போசிட்டரின்றது அது ஒரு டோசேஜ் ஃபார்ம். சப்போசிட்டரியில டிக்ளோஃபெனாக் சப்போசிட்டரி, பிசக்குடாய்ட் சப்போசிட்டரி, பாராசிட்டமால் சப்போசிட்டரி. சரியா? ஒவ்வொரு மெடிசினுக்கு வேற வேற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் ஏற்ப சப்போசிட்டரி வேறுபடுது. சரியா? பிசகுடாயில் டேல்கோலாக் சப்போசிட்டரின்னு சொல்லுவோம். சரியா? இது எப்படின்னு சொன்னா, டாய்லெட் போகையில அதை இஷ்யூஸ் இருக்கிற ஆட்களுக்கு எங்களோட ரெக்டல் வழியாக இன்சர்ட் பண்ணி அந்த டாய்லெட் போறத தூண்டக்கூடியதை செய்யக்கூடிய ஒரு சப்போசிட்டரி. சரியா? இது தவிர வஜைனல் இன்சர்ஷன் சப்போசிட்டரியும் இருக்குது. சரியா? இந்த பாடி ஒரிஃபீசஸ், துவாரம் விளங்குதா? பாடியில இருக்கக்கூடிய துவாரங்கள்ல உண்டு ரெக்டல். சரி, இது கூடத்தான் நாங்க ஃபேமஸா சப்போசிட்டரிஸ் இன்சர்ட் பண்ணக்கூடியது. ஆனாலுமே நீங்க யோசிச்சுட்டு கூட எல்லாம் ரெக்டல் தான் அப்படின்னு சொன்னா பிழை. நான் ஹைலைட் பண்றேன்ல, வஜைனலி ஆல்சோ அவைலபிள். சரியா? வஜைனா இன்சர்ட் பண்ணக்கூடிய சப்போசிட்டரிஸும் இருக்குது. விளங்குதா? கிளியரா? சரியா? அதனால இந்த ரெட்லயே ஹைலைட் பண்ணிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சில பேப்பர்ல சம்டைம் வரலாம், ரெக்டலி இன்சர்ட் பண்ணக்கூடியது, அதாவது குடல் வழியாக இன்சர்ட் பண்ணக்கூடிய சப்போசிட்டரிஸ் மட்டும் தான் இருக்கு என்று சொன்னா கம்ப்ளீட்டா பிழை. சரியா?
ஏன்னா வெஜைனல் இன்சர்ஷனுக்குரிய வெஜைனல் சப்போசிட்டரிஸ் கூட இருக்குது. வெஜைனாண்டா தெரியுமா? வெஜைனாண்டா யார்ல இருக்குது? ஃபீமேல்ஸ்ல. சரியா? ஃபீமேல்ஸ்ல யோனி துவாரம். ஓம் தமிழ்ல அதான் யோனி துவாரம். அது கூட கருப்பப்பைக்குள்ள பேத்து சேரக்கூடியது, சம்மந்தப்படக்கூடியது. சரியா? இதுதான் வெஜைனான்னு சொல்றது. சரியா? அது கூட இருக்குது. இந்த சப்போசிட்டரி தயாரிக்க செல்ல வெஹிக்கல்ஸ் பயன்படுத்தப்படுது. சரியா? வெஹிக்கல்ஸ்னா பொதுவா பேசஸ் தான் வெஹிக்கல்ஸா பயன்படுத்தப்படுது. அதுல கூடிய ஏபிஐயும் அங்கே இன்க்ளூட் ஆகுது. சரியா? இந்த சப்போசிட்டரிஸ் உங்களுக்கு இது பார்த்ததுமே ஒரு விஷயம் விளங்கியிருக்கும் இல்லையா? சப்போசிட்டரிஸ் எப்படி இருக்குது? இந்த ஒரு பாருங்க, சப்போசிட்டரிஸ் இருக்கக்கூடிய விதம் இப்படி இருக்கும். ஏன்னா ஒரு ஜெட் மாதிரியா, எனக்கு சரியா தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெர்டிகுலர் ஷேப்போட இருக்கும். சரியா? இந்த சப்போசிட்டரிஸ் அது எப்படி அந்த ஷேப்ஸ் எடுக்கப்படுதுன்னா மால்ட்ஸ் வச்சு, அச்சு, சிம்பிளா ஒரு அச்சு கேக் செய்யறா அச்சுல போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அச்சுல போட்டுத்தான் என்ன இந்த சப்போசிட்டரிஸ் தயாரிக்கப்படுது. சரியா? இந்த சப்போசிட்டரிஸ் பொதுவா நாங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். சரியா? இந்த டிக்ளோஃபெனாக்கா இருக்கட்டும், டிசோகோடைலா இருக்கட்டும், பொதுவா ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். ஒரு பர்பஸ் இதுல ஷேப் மாறாம பேணுதுக்கு, அப்பதான் எங்களோட இன்சர்ஷன் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு இந்த சப்போசிட்டரின்றது ஒரு ஷேப்ல, பர்டிகுலர் ஒரு ஷேப்ல வரக்கூடியது. சரியா? இந்த சப்போசிட்டரி பேசஸாக பயன்படுத்தப்படுது என்னென்ன, இதெல்லாம் ஒரு ரேடியா பாடமாக்கணும் வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் மைண்டு போனா போதும். சரியா? இந்த சப்போசிட்டரி பேசஸ் அது ஒரு வெஹிக்கல். அதுல நாங்க ஊடகமா பயன்படுத்தக்கூடியது. நான் உங்களை முந்தின இதுலயும் சொன்னோம், பேசஸ் இருக்கு, நோயின்மெண்ட் பேசஸ். சேம் வே சப்போசிட்டரி பேசஸ் இருக்குது. சரியா? இதுல வரக்கூடியது கொக்கோவா பட்டர், தியோப்ரோமா ஆயில், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சோ தட் நான் அதை வித்தின் பிரக்கெட்ல தியோப்ரோமா ஆயில் என்க்ளூட் பண்ணிருக்கேன். பொலியத்திலின் கிளைகோல், ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், இதெல்லாம் நீங்க சும்மா அவசரப்பட்டு ஃபுல்லா பாடமாக்கி எழுமனா பாடமாக்குங்க. இல்லைன்னா நீங்க மைண்ட போட்டு குழப்பிக்க தேவையில்லை. பாஸ் பேப்பரோட கம்பேர் பண்ணி இது கூடயா வருது. எங்கட நோக்கம் என்ன? எக்ஸாம கிளியர் பண்ணணும், பாஸ் பண்ணணும், லைசன்ஸ் எடுக்கணும். முதலாவது கட்டம் உங்களோட நோக்கம் அதான். சரியா? அப்ப எது பேப்பருக்கு மெயினா தேவை, அதை நாங்க இன்க்ளூட் பண்ணி தேவையான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணினா போதும். நான் நம்புறேன் மெஜாரிட்டி இன்னொரு ஒர்க்கோட தான் நீங்க இந்த கோர்ஸ் வந்திருப்பீங்க. சில பேர் இல்லாம இருக்கலும், ஜாப் செய்யற ஆட்களா இருக்கலும், வேற ஸ்டடிஸ் பண்ற ஆட்களா இருக்கலும், ஒரு டைம் இஷ்யூ இருக்கும். சோ தட் நான் சொல்றேன், இந்த போட்டிக்கிற பேர் எல்லாமே ஒரு ஏடியா இருந்து நீங்க பாடமாக்கிட்டு இருக்கணும் தேவை இல்லை. வித் பாஸ் பேப்பர் கம்பேர் பண்ணி பண்ணி படிக்கலாம். சரியா? இப்பவே உங்களுக்கு பாஸ் பேப்பர் பார்க்கல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சில பேர் என்ன சிலபஸ் முடியும்னா அதுக்கு பிறகுதான் பாஸ் பேப்பர் பார்க்கணும் இருப்பாங்க. அப்படி இல்ல. இப்ப நான் கிளாஸ் செய்யற நேரமே உங்களுக்கு பாஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் பத்தி கேள்வி வந்திருக்கா, சும்மா தள்ளி பாருங்க. தள்ளிட்டு போற நேரமே உங்களுக்கு ஐடியா வரும். சரி, இப்பவே நீங்க பாஸ் பேப்பரோட மேலுமெண்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. கஷ்டம், இப்பதான் இங்கிலீஷ் கொஞ்சம் ஓகே ஆகுது, இப்பதான் இதுக்குள்ள வாரேன் அப்படின்ட்டு டைம் எடுக்கணும்டா, ஓகே ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 1 இயர் தியரி போகும். கிட்டத்தட்ட நாங்க 6 மந்த் ரிவிஷனுக்கு எடுத்தது 6 மந்த் இல்ல, அதுவும் கிட்டத்தட்ட 1 இயர் ரிவிஷன், விச் மீன்ஸ் பாஸ் பேப்பர் ரிவிஷன் போனா தான் கம்ப்ளீட்டா உங்களை எக்ஸாமுக்கு எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக. சரி, எங்க நோக்கம் உங்களை எக்ஸாமுக்கு கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு நீங்க பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும். சரியா? அவ்வளவுதான். இல்லைன்னா எங்கட சொந்த சுயநலத்துக்காக மட்டும் இல்ல. சரியா? நீங்க பாஸ் பண்ணாதான் எங்கட சக்சஸ், எங்கட வெற்றி. சரியா? இங்க வந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணி நான் நம்புறேன் வைவாவலும் கம்ப்ளீட் பண்ணி லைசன்ஸ் எடுக்கிற கட்டத்துல இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. சரியா? ஓகே, சப்போசிட்டரிஸ் அட்வான்டேஜஸ். ஓகே, இது நான் செல்லல, நீங்க கொஞ்சம் நினைச்சு நினைச்சு அட்வான்டேஜஸ் செல்லுங்க. ஓகே, சப்போசிட்டரிக்கு நிறைய வருது இல்லையா? சரி, நீங்க அட்வான்டேஜஸ் செல்லுங்க, தென் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போசிட்டரியா ஹாஸ் டோசேஜ் ஃபார்ம், சப்போசிட்டரி ஆகிக்கிற நேரம் எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது செல்லுங்க. ஐயோ சாரி, இதையே வச்சுட்டு தான் நீங்க நல்லா பார்த்து செல்லுவீங்க. ஓகே, பார்த்து சென்னாலும் பிரச்சனை இல்ல, பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா ஃபைன். ஓகே, யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க முன்னால யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் தாரது, அப்போ உங்களுக்கு பேப்பருக்கும் ஈஸியா மைண்டுக்கு வந்துடும்.
படிக்காமலே உங்களுக்கு பார்மசியூட்டிக்ஸ் பாஸ் பண்ணிடலாம். டெக்னிக்கை பிடிச்சா நான் எல்லாம் நிறைய அந்த வேலையை செஞ்சிருக்கேன். சரியா? ஓகே, சொல்லுங்க. சப்போசிட்டரிஸ் அட்வான்டேஜஸ் என்ன? ஓகே, பேசலாம், செக் பண்ணலாம். சரியா? சப்போசிட்டரிஸ் ஆஸ் அ டோசேஜ் ஃபார்மா எங்களுக்கு என்ன நன்மை இருக்கும்? சும்மா கட் பண்ணி பண்ணி பாருங்க. உங்களுக்கு சும்மா மைண்டுக்கு வந்து அதை கூட சொல்லி பாருங்க. நாங்க சரியா பிள்ளையான்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, யோசிங்க யோசிங்க. இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போவோம். ஓகே, chatல எங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, பாப்போம். நம்பர் 21. உங்களோட நேம் என்ன கொஞ்சம் ஒருக்கா சொல்லுங்கம்மா. நல்ல, நீங்க இப்போ ஆன்சர் ஷேர் பண்றீங்க. சப்போசிட்டரி ஷேப் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, கரெக்ட். நம்பர் 21, உங்களோட நேமை கொஞ்சம் அனுப்பிடுங்கம்மா. உங்களோட நம்பரை நோட் நீங்க ஓகே ஓகே. சரியா? ஓகே ஓகேம்மா. வேற என்ன அட்வான்டேஜஸ்? அது சரி. சரி, அதோட ஷேப் வந்து ஈஸியா எங்களை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது ஓகே. வேற வேற என்ன அட்வான்டேஜஸ்? ஓகே, மைண்டுக்கு வரலையா? கஷ்டமாயிருக்கா யோசிக்க? ஓகே, சரி, நாங்க பாப்போம். இன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன சின்ன ஒரு ஹெட்டிங் இல்ல, நாங்க வச்சுட்டு அரைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, அட்வான்டேஜஸ் பாப்போம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சீங்க. சரியா? பரவாயில்ல, பாப்போமே. முதலாவது வந்து, சரியா, பாருங்க, give local effect on rectal mucosa, which mean அந்த இடத்துல local effect. பொதுவா இப்ப நாங்க சொல்ல ஜெனரல், லோக்கல், இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்மகாலஜிக்கு எக்ஸ்போஸ் ஆகிற நேரம் ஒரு 3 months ஆகிற நேரம் சரியாயிரு. இப்பதான் உங்களோட செகண்ட் மந்த் போறது. சரியா? இது வந்து எப்படின்னு சொல்றேன்னா, லோக்கல் எஃபெக்ட், ஜெனரல் எஃபெக்ட் இருக்கு. ஜெனரல் அப்படின்னு சொல்லி எங்களோட கம்ப்ளீட் பாடியிலையுமே ஆக்ஷனை கொடுக்கிறது. லோக்கல்னா பர்டிகுலர் சைட், விச் மீன் நான் ஒரு கையில ஒரு கிரீம் அப்ளை பண்ணா அந்த கை அந்த இடத்துல மட்டும் ஆக்ஷனை கொடுக்குறது. சரியா? அதால எங்களுக்கு சிலரும் அது ஒரு அட்வான்டேஜா சொல்லலும், அந்த அந்த இப்ப ரேஷ் அப்படி கையில வந்திருக்குன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ஆக்ஷன் தேவை. பொடி எல்லாம் போய் ஆக்ஷன் காட்டுற மாதிரி தேவையில்லை. சோ அந்த இடத்துல அது ஒரு நல்ல எஃபெக்ட். சேம் வே சப்போசிட்டரி என்ன செய்யுது? ரெக்டல் மியூக்கோசாவில லோக்கல் எஃபெக்ட கொடுக்குது. இப்போ ஒரு டாய்லெட் போக இல்லாத இஷ்யூ, கன்ஸ்டிபேஷன், அந்த டைம்ல அந்த ரெக்டல் மியூக்கோசாவில ஒரு லோக்கல் எஃபெக்ட கொடுக்கறது நல்ல. சரியா? அந்த போக தூண்டும். சோ எங்களுக்கு அது குயிக் ரிலீஃபை கொடுக்கும். எங்களுக்கு ஃபுல் பாடியிலேயும் அதோட ஆக்ஷன் தேவையான்னு கேட்டா இல்ல, அப்படி தேவையில்லை. அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல
எஃபெக்ட் இருந்தா போதும். சோ அது ஒரு அட்வான்டேஜ், லோக்கல் எஃபெக்ட் கொடுக்குது. சரியா? ரெண்டாவது விஷயம், அவாய்ட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். நல்லா யோசிங்க. சில பாயிண்டா மட்டும் பார்க்காம நல்லா யோசிங்க. அது என்ன சொல்றாங்க? அவாய்ட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன். என்ன சொல்ல வேணும்னா கெஸ்ட்ரைட்டிஸ் இல்லாமல் ஆக்கும். சரியா? சிம்பிள். உங்களுக்கு விளங்கிருக்கும். சப்போஸ் என்ன வாயால முழுங்கியா நாங்க குடிக்க போறோம், இல்ல வாயில சப்பியா எடுக்க போறோம்? இல்ல, நாங்க வந்து ரெக்டலால தான் இன்சர்ட் பண்ண போறோம். சோ தட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வருமா? இல்ல. சில பேரு சில நேரம் வாதத்துல சொல்றாங்க, எங்கட ஓரல்ல இருந்து இங்க வரைக்கும் குடல்ல ஒரு ஒரு பாத், ஒரே பாத், அதால மேபி இங்க இருந்து நாங்க இன்சர்ட் பண்றதால இரிட்டேஷன் வரும், கெஸ்ட்ரைட்டிஸ் வரும் என்று சொல்றாங்க. அது சில பேர் வாதம். ஆனா நீங்க அது மைண்டுக்கு எடுக்கவே வேணாம். அவாய்ட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ன்றது ஒரு நல்ல ஒரு ஆன்சர். சரியா? என்று சொன்னா என்ன எங்களை கொடுக்கப்படுது, எங்கால வருது, நாங்க ரெக்டலா இன்சர்ட் பண்றோம். சோ தட் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர சான்ஸ் இல்ல, கேஸ்ட்ரைட்டிஸ் வர சான்ஸ் இல்ல, ஸ்டொமக்கு போகல மெடிசின் விளங்கிச்சா, ஸ்டொமக்ல ஆக்ஷன் உண்டு காட்டல. சோ அது ஒரு அட்வான்டேஜ். சரியா? தேர்ட் பாயிண்ட், அவாய்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். நேத்து பேசப்பட்டது நேத்து. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து தடுக்கப்படுது. ஏண்டா லிவருக்கு போகல, லிவர்ல பெரிய ஆக்ஷன் ஒன்று தேவையில்லை, பர்டிகுலர் சைட்ல லோக்கல் ஆக்ஷனை கொடுக்குது. சரியா? ஓகே, இதெல்லாம் நீங்க சொல்லல. சூட்டபிள் ஃபார் அன்கான்சியஸ் பேஷன்ஸ், இன்ஃபன்ஸ், எல்டர்லி பேஷன்ஸ். மயக்க நிலையில இருக்கிற ஆட்களுக்கு வந்து விழுங்குறது வந்து கான்சியஸா நடக்கணும், ஓரலான. சோ அந்த டைம்ல ஏலாம் அன்கான்சியஸ் பேஷன்ஸுக்கு. ஆனா யாருக்கேலும் அன்கான்சியஸ் பேஷன்ஸுக்கு ரெக்டலால சப்போசிட்டரி இன்சர்ட் பண்ணு. சப்போசிட்டரி இன்சர்ஷன் உள்ள போறது வந்து அன்கான்சியஸ் லிகஸ்லயும் செய்ய. சோ இன்ஃபன்ஸுக்கு ஏலும், எல்டர்லி பேஷன்ஸுக்கு ஏலும். சரியா? சைடு எஃபெக்ட்ஸ் குறைவு. என்ன செய்ய பார்க்கும், பர்டிகுலர் சைட்ல லோக்கல் ஆக்ஷனை தான் கொடுக்க ட்ரை பண்ணும். சோ தட் சைடு எஃபெக்ட் வந்து குறையும். கேன் யூஸ் வித் தி வாமிட்டிங், நாசியா, போஸ்ட் ஆபரேட்டிவ் பேஷண்ட் who are unable to swallow drugs. சரியா? இது என்ன செல்லவான நான் உங்க நேத்து உங்களுக்கு சப்போசிட்டரி காமனான அட்வான்டேஜஸ் கேட்ட நேரம் பேசின விஷயம். சோ இது ரிப்பீட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்து நான் சொல்லிட்டு போறேன். பொதுவா கண்டினியூஸா வாமிட் பண்ற ஆட்களுக்கு ஓரலா ட்ரீட் பண்ணே இல்லை. சரியா? சில நேரம் ஓரல் ரிலேட்டடான ஆபரேஷன் செஞ்சிருந்தால், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுட்ஸ் இந்த மாதிரி இன்டேக் பண்ணலாம், ஓரல் மெடிசின் இன்டேக் பண்ணலான்ற சந்தர்ப்பத்துல சப்போசிட்டரியா கொடுக்கிறது அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரியா? அடுத்தது வந்து யூஸ் டு ப்ரமோட் எவக்யூவேஷன் ஆஃப் பவல். அது என்ன சொல்ற எவக்யூவேஷன் ஆஃப் பவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியா, சில சர்ஜரிஸ் செய்யற நேரம் என்னோட பவல், குடல் குடல் அந்த இதை வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணணும். குடல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட எங்களையெல்லாம் தின்ற நேரம் தொடர்ந்து டெய்லி தின்றோம், படுக்கிறோம், சரியா, இப்படி ரொட்டேஷன்ல போகுது. உங்களோட பவல்ல வந்து ஃபுட் வேஸ்ட் இந்த இதெல்லாம் தொடர்ந்து இருக்க போகுது. சரியா? அது கண்டினியூஸா இருக்க போகுது. சோ ஒரு ஆபரேஷன் வாங்கின அது ஃபுல்லா எவக்யூவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா வேற வேற தேவை வரும் சில நேரம் எவக்யூவேட் பண்றது. அந்த மாதிரி டைம்லயும் இந்த சப்போசிட்டரி வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அட்வான்டேஜஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? சப்போசிட்டரி காமனா சொன்னதாலும் இதுக்கு வரும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? யோசிச்சு பாருங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை போல என்ன?
சரி நான் பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ். சரி வாசிங்க, யாராச்சும் ரீட் பண்ணுங்க. அதே நானே செஞ்சா வேலை இல்லைன்னா எஃபெக்டிவ் இல்லை. ஓகே ரீட் பண்ணுங்க ஒருத்தர். ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு ரீட் பண்றோம் அவ்வளவுதான். கேமிதா. கேமிதா. ஹிக்மா. ஹிக்மா இன்னைக்கு ஜாயின் ஆகலையா? ஹிக்மா. ஓகே யாராச்சும் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க. நாஜியா பேகம். ரீட் பண்ணுங்கம்மா. நாஜியா பேகம். ஓகே யாராச்சும் ரீட் பண்ணுங்களேன். நாஜியா பேகம். ஓகே நானே ரீட் பண்ணேன் சரியா. இப்போ ஒரு செகண்ட் மந்த் போகுது. நீங்க 2 3 முறை தொடர்ந்து மைக் ஆன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கேட்கமன்னு ஆயிடும். சரியா. ஓகே நான் கேட்கிறேன், நீங்க தூங்க கூடா, இன்டராக்டிவா இருக்கணும், போர் அடிச்சிடக்கூடா. அதனாலதான் சரியா. ஓகே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். முதலாவது வந்து பேஷண்ட் கம்ப்ளைன்ஸ் இஸ் லோ. அது என்ன பேஷண்ட் கம்ப்ளைன்ஸ்? பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ன்ற டேர்ம் நல்லா விளங்கிருக்கணும். சரியா. அந்த ஃபார்மசியூட்டிக்ஸ்ல வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட் மாதிரி தான் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். சரியா. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்குற நேரம் தான் உங்களுக்கு ஃபார்மசியூட்டிக்ஸ் தெரியும் என்ற விஷயத்த உங்களோட பேப்பர் கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் இருக்கு, அதனால தெரியப்படுத்தக்கூடிய பாயிண்ட். சரியா. பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் லோ அப்படின்னு சொன்னா பேஷண்ட் வந்து அந்த இப்ப ஒரு டேப்லெட்டை கொடுத்தா ஈஸியா சரியா எடுக்கிற மாதிரி இதை எடுக்க மாட்டாங்க. பேஷண்ட் விருப்பம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன யோசிக்கிறேமா, நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு கான்ஸ்டிபேஷன் வந்துட்டு மலச்சிக்கு டாய்லெட் போகிறாது டைம். அந்த டைம்ல இப்படி ஒன்று தாராங்க சப்போசிட்டரி, இதை பின்னால இன்சர்ட் பண்ணணும். நீங்க இன்சர்ட் பண்ணுங்க, இப்படி இப்படி செய்யுங்க, கையை கழுவி இப்படி எல்லாம் இன்சர்ட் பண்ணுங்க. அப்படி செல்ல செல்லையே உங்களோட மைண்டுக்கு என்ன வரும்? ஓ இது செய்யணுமா, ஆல்ரெடி ஒரு பெயின்ல இருக்கேன், இது செய்யணுமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வரும். பேஷண்ட் விருப்பம் இல்லை. அதனால அதை இன்சர்ட் பண்ற நேரம் கூட மேபி சில நேரம் சரியான இன்சர்ஷன் நடக்காது. விளங்குதா? அப்போ உங்களுக்கே விளங்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒன்று வந்தா எப்படியுமே கான்ஸ்டிபேஷன்ன்றது எல்லாரும் ஆல்மோஸ்ட் 90% ஒன்றும் 99% பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். சரியா. அந்த மாதிரி ஒரு டைம்ல இப்படி ஒரு சப்போசிட்டரியை தந்து இன்சர்ட் பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்னா விருப்பம் எப்படி இருக்கும்? நல்லா லோவாக இருக்கும். சில நேரம் இன்சர்ஷன் பண்றது கூட கடமைக்கு டாக்டர்ஸ் என்னன்னு இன்சர்ட் பண்ணுவீங்க, சரியா பண்ண மாட்டீங்க. சரியா சரியா மருந்து போகாது. ஸோ பேஷண்ட் கம்ப்ளைண்ட் வந்து நல்லாவே குறைவு. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரியா. அடுத்து cannot given to diarrhea patient. டயரியா என்ன டயரியான்னு சொன்னா நல்லா லூஸ் மோஷன் வயிற்றோட்டம் எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. லூஸ் மோஷன் ஆகிக்கிற ஒருத்தர் பேத்து டயரி இது பேத்து என்ன இதை இன்சர்ட் பண்ணி இருக்கேலுமா? இன்சர்ட் பண்ண செல்ல லூஸ் மோஷன் நடக்கணும். சரியா. லூஸ் மோஷன் அப்படித்தானே இல்லையா? அப்ப வந்து என்ன நடந்துரும், நாங்க இன்சர்ட் பண்ண சப்போசிட்டரி வந்து அகெயின் டயரியாவாக போற நேரம் அகெயின் அது நடக்கும், வெளியே போற சான்சஸ் கூட. சரியா.
அப்ப டயரியா பேஷண்ட்ஸுக்கு இதை இன்சர்ட் பண்றதுல ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்குது. சரியா? தேர்ட், டிஃபிகல்ட் டு செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ டேப்லெட் ஒன்று நாங்கள் எவ்வளோ ஈஸியாக எங்களோட வாயில் எடுத்து போடுறோமோ, இதே விஷயம் சப்போசிட்டரி ஒன்று செய்ய கஷ்டம். சரியா? ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அப்ளை பண்ணோம் இல்லாமலும் யாரை எடுத்தாலுமே கொஞ்சம் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே அதை போட்டு கூறுன்றது கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஏன்னா உண்டு எங்களுக்கு விளங்குறல்ல. இதை வந்து பப்ளிக்ல செய்யலாம், ஒரு வாஷ்ரூம் இல்ல ஒரு பிரைவேட்டான ஒரு பிளேஸ்ல போய் செய்யணும். அந்த கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் சிக்கல் வரலாம். இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்ல. சரியா? ஷுட் ரிக்வயர் ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன். சரியா? இப்படி அந்த ஷேப், பர்டிகுலர் ஷேப் வேணுமாக இருந்தா ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் மெத்தட் போகணும், அதாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். சரியா? அப்ப அந்த கண்டிஷன் எல்லாருக்கும் அந்த இது இருக்காது, அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. சரியா? சில பேர் வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஸோ இன்னொரு இடத்துல போவாங்க. அப்ப அந்த அந்த ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுள்னஸ் இதால குறையுது. சரியா? அடுத்தது, இதை தயாரிக்கிறது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரியா? ஏன்னா தயாரிக்கிறது கூட அச்சு தேவை, வேறு வேறு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுவும் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரியா? லெஸ் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி வைஸ்ல எடுத்தோம் அப்படி சொன்னா டேப்லெட்ஸோட ஒப்பிட்டு நேரமெல்லாம் இவங்க வந்து என்ன ஸ்டேபிலிட்டி நல்லா குறைவாக இருக்கும். நான் சரி, அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை சொல்லிட்டேன் இல்லையா? இன்கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் ஆப்டேன் பிகாஸ் சப்போசிட்டரி ப்ரமோட் எவக்யூவேஷன் ஆஃப் பவல். சரியா? இப்போ நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க, ஒரு நர்ஸ் இல்லைன்னா ஒரு இது போய்த்து நீங்களாச்சும் எப்படியும் இன்சர்ட் பண்ணிடுவீங்களே. ஆனா வந்துட்டு இன்கம்ப்ளீட் இன்சர்ஷன் வரக்கூடிய சான்சஸ் கூட, அதாவது முழுசா உள்ள போகாத சந்தர்ப்பங்கள் நிறைய இதுல வருது. என்ன ரீசன்ஸ்னா சப்போசிட்டரி வந்து பவல் கிளியர் ஆகக்கூடியதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய தன்மையுடையது. விச் மீன்ஸ் எவக்குவேஷன் ஆஃப் பவல் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. சரியா? எவக்குவேட் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? இந்த சப்போசிட்டரிக்கு. ஸோ தட் அந்த எவக்குவேட் பண்ணக்கூடிய தன்மையால இன்கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஓகே, இது டிஸ்அட்வான்டேஜ். தென் ஸ்டோரேஜ் பேஷண்ட் அட்வைஸ், அதோட வந்து சப்போசிட்டரியோட பார்ட் முடிஞ்சிருக்கு. பாருங்க, 2 கொஷன்ஸ் வந்திருக்குது இல்லையா? நல்லா விலங்கு எடுக்கணும். சரியா? சின்ன ஒரு பாட்டல்ல ஸ்டோரேஜ் மெத்தட் நான் திருப்ப 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 சொல்லிட்டேன். சரியா? அதனால எனக்கு மிச்ச நேரமும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. மெயினான விஷயம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். சரியா? நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது ஒரு விஷயம் பாருங்க, நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன் அதோட டெம்பரேச்சர் தெரியணும். ஃபார்மசியூட்டிக்ஸ்ல முன்னுக்கும் நிறைய டைம் இது வரலாம். 2 to 8 டிகிரி செல்சியஸ், +2ல இருந்து +8 டிகிரி செல்சியஸ்ல தான் என்ன ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் கண்டிஷன் இருக்கணும். சரி, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அதில் டெம்பரேச்சர் +2ல இருந்து +8 வரையானது இருந்தால் தான் அது சரியான டெம்பரேச்சர் கண்டிஷன், ஃப்ரிட்ஜுக்குரிய கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் எப்பவுமே யாருக்கு தேவை? மெயினா இந்த சப்சிடரி தேவை. இருந்துமே சிலதை வந்து எங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணலாம். எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை, சிலது எங்களுக்கு போடலாம். ஆனால் நிறைய இது ஃப்ரிட்ஜில் 2 to 8 டிகிரி செல்சியஸ்ல வைக்கணும். அதுக்கு வரக்கூடிய சப்போசிட்டரிஸுக்கான எக்ஸாம்பிள் 2 to 8ல வைக்கக்கூடியது கொக்கோவா பட்டர் சப்போசிட்டரி, கிளிசரினேட்டட் ஜெலட்டின் சப்போசிட்டரி. அகெயின் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பறந்து பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. பாஸ் பேப்பரோட கம்பேர் பண்ணி நீங்க பாடமாய்க்கலாம். சரியா? சிலது வந்து எங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் சொல்லுங்க பாப்போம். எத்தனை டிகிரி செல்சியஸ் நாங்கள் ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம்? ரூம் டெம்பரேச்சர்ன்றது எத்தனை டிகிரி செல்சியஸ்? 26. ஓகே, 26, 27 இதெல்லாம் நாங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து சொல்லுவோம். சரியா? இந்த டெம்பரேச்சர்ல வந்து பொலியத்திலீன் கிளைகோலை எங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். பொலியத்திலீன் கிளைகோல்
சப்போசிட்டரி ஸ்டோர் பண்ண இயலும். சரியா? ஓகே. இந்த சப்போசிட்டரிஸ் வரக்கூடிய இந்த உங்களுக்கு விளங்குதா இந்த பிக்சர்ல எப்படி வருது? அலுமினியம் பேப்பர் அந்த ஒரு டின் மாதிரியான கவர்ல தான் இந்த சப்போசிட்டரிஸ் வந்து பேக் பண்ணப்பட்டு ஸ்டோர் பண்ணப்பட்டு வருது. அப்ராய்ட் நாங்கள் இதை இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொல்லையும் சப்போசிட்டரி எப்பவும் அப்ரைட் பொசிஷன்ல வைக்கணும். சரியா? அப்ரைட் பொசிஷன்டா சப்போசிட்டரிஸை இந்த இதுல வைக்கணும். சரியா? இது நிமிர்த்தி இந்த ஷேப்ல வைக்கணும். சரியா? ஓகே. ஓகே, அடுத்தது பேஷண்ட் அட்வைஸ். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு சப்போசிட்டரி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. இந்த டைம்ல நீங்க அதை எப்படி யூஸ் பண்ற? அதுக்குரிய பேஷண்ட் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? நீங்க யூஸ் பண்றது பேசிஸ்ல என்னென்ன செல்லோன்னு நினைக்கிற பேஷண்டா? சொல்லுங்க. கை கழுவிட்டு யூஸ் பண்ணணும். சரியான விஷயம். கை கழுவிட்டு தான் நாங்க யூஸ் பண்ணணும். ஓகே, வேற என்ன? கொண்டு கை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது சரியான அட்வைஸ். ஓகே, வேற என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? சப்போசிட்டரி கொடுத்துட்டு அஸ் அ காமர்சிஸ்டா நீங்க என்ன சொல்லலாம் வேற? ஓகே, பாப்போம். சரியா? முதலாவது நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணணும் அட்மினிஸ்டர் பண்றதுக்கு முன்னால. சரியா? அடுத்து என்ன செய்யணுமெண்டா அந்த சப்போசிட்டரிய ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து இதுல வரக்கூடிய நார்மல் வாட்டர்ல அதோட ஓரத்தை முனைய டிப் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? அதுல டிப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த அலுமினியம் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஷார்ப் ஓ பிளண்ட் என்ற நீங்க என்ன செய்யணும்? ஷார்ப் ஓ பிளண்ட் என்று சொல்றது இந்த முனை மாதிரியான இது இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, இந்த மாதிரி இப்படி குச்சி மாதிரி வரக்கூடியதான் ஷார்ப் ஓ பிளண்ட் என்று சொல்ற. அது கூட அந்த ஒரு பக்கத்து கூட ஓகே, அடுத்தது வந்து இன்சர்ட் பண்ண போறேன். என்ன செய்யற? கடைசியா ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளவுதான் பேஷண்ட் அட்வைஸ். கெஷனுக்குரிய டைமை நான் தரேன்னு நினைக்கல. அண்ட் அதை செஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க டைம். ஓகே, இந்த கொஷன்ஸை நான் பார்க்கல. சரியா? நீங்க செஞ்சு ட்ரை பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வேணும்டா கேளுங்க, ஷேர் பண்ணி பார்த்து கேளு. சரியா? ஓகே, ரெண்டு கொஷின்ஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ நாங்கள் க்ரீம்ஸ் பார்க்க போறோம் அடுத்தது. க்ரீம்ஸ்லேயும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? கொஞ்சம் இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி ஒன்று எடுத்துட்டு வரணும்.
ஓகே, அடுத்தது க்ரீம். க்ரீமை பார்க்க போறோம், சரியா? இப்ப சப்போசிட்டரி முடிஞ்சுச்சு, சரியா? அடுத்தது வாங்க போறது க்ரீம். க்ரீம்ண்டா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிற நிறைய யூஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று, ஈஸியா விளங்க எடுத்துடலாம். சப்போசிட்டரி விடவும் ஈஸி க்ரீமை பத்தி விளங்க எடுக்கிறது. இந்த பிக்சர்ல எத்தனை க்ரீம் போட்டிருக்கேன்? ஹைட்ரோகோர்டிசான், மிக்கனிசால், பியூசிடிக், சரியா? எத்தனை இன்க்ளூட் பண்ணிருக்கேன் போட்டோஸ், சரியா? பாருங்க, இது என்னது, இந்த க்ரீம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம், சரியா? இது எக்ஸ்டர்னலா நாங்க மோஸ்ட் ஆஃப் த க்ரீம் வந்து மெஜாரிட்டி எக்ஸ்டர்னலான அப்ளிகேஷனை பயன்படுத்துறோம் உண்டு, சரியா? இந்த செமி சாலிட் இமல்ஷன் கண்டிஷன்ல தான் க்ரீம்ஸ் வந்து வருது, சரியா? நாங்க எங்க எங்க பொதுவா அப்ளை பண்ணுவோம்? எங்களோட ஸ்கின், எங்களோட ஹோல் பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின், காலாகட்டும் கையாகட்டும் வேறங்க இடுப்பாகட்டும் எங்கேயாக இருந்தாலும் ஸ்கின், சரியா? இந்த ஸ்கின்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவோம். இது தவிர ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம். இது தவிர மியூக்கஸ் மெம்பரேன்ஸ்ல அப்ளை பண்றோம், சரியா? மியூக்கஸ் மெம்பரேன்ன்றது வேற, ஸ்கின்ன்றது வேறு. மியூக்கஸ் மெம்பரேன்டா மேலணி இழையம், ஸ்கின்ண்டா தோல், சரியா? மியூக்கஸ் மெம்பரேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது, இந்த புல்ல கிடைச்ச உமா மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த வஜைனால வரக்கூடிய இந்த காயங்கள் ஆறுறதுக்கு அந்த மியூக்கஸ் மெம்பரேனு கிட்ட அந்த இடங்கள்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. மியூக்கஸ் மெம்பரேனே மெயினா அப்ளை பண்றோம், சரியா? இது கிரீம் எடுத்துட்டு சொன்னா ஒன்று தெரப்பியூட்டிக் பர்பஸாகவும் இருக்கும், காஸ்மெட்டிக் பர்பஸாகவும் இருக்கும், சரியா? இதை கிளியரா விளங்க எடுக்கணும். தெரப்பியூட்டிக்ன்றது கம்ப்ளீட்டா வேற, காஸ்மெட்டிக்ன்றது வேற. நாங்க காஸ்மெட்டிக்கை பத்தி படிக்கல. காஸ்மெட்டிக் வேர்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பியூட்டியை என்ஹான்ஸ் பண்றது, அதுல அந்த மாதிரி பர்பஸை பயன்படுத்துறது தான் வந்து காஸ்மெட்டிக்ஸ், சரியா? தெரபியூட்டிக்ஸ்னா பர்டிகுலர் ஆக்ஷன். இப்போ ஒரு ரேஷ் வந்திருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷனால, ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை இல்லாமல் ஆக்கி, இப்போ ஃபியூசிலிக் க்ரீம்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் க்ரீம், மிகனசோல் ஆன்டி ஃபங்கல் க்ரீம், சரியா? அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை கொடுத்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டெத் பண்ண வச்சு அந்த இடத்துல அந்த ரேஷை இல்லாமல் ஆக்குறது ஒரு தெரபியூட்டிக் ஆக்ஷன். ஒரு wound, காயம், அந்த காயத்தை இது பண்றதுக்கு நாங்க அந்த பர்டிகுலர் ஏபிஐ உள்ள தெரபியூட்டிக் ஆக்ஷன் உள்ள ஒன்றை யூஸ் பண்றோம், சரியா? உங்களுக்கு விளங்குதா? கிரீம்ஸ் வந்து மேபி தெரபியூட்டிக் பர்பஸாக இருக்கேனும், காஸ்மெட்டிக் பர்பஸாக இருக்கேனும். நாங்க மெயினா பாக்குறது, நாங்க மெயினா ஸ்டடி பண்றது வந்து தெரபியூட்டிக் பர்பஸ், சரியா? ஓகே, இப்போ நாங்கள் க்ரீமை ஸ்கின்ல அப்ளை பண்ணினா எங்களோட ஸ்டார்டம் கோனியம் அண்ட் அவுட்டர் லேயர் கூடாக அது பெனிட்ரேட் ஆகி உள்ள போகும், சரியா? இந்த கிரீம்ஸ் வந்து மேபி ஒரு கொலாப்சிபிள் டியூப், இதுதான் நான் சொல்றேன், கொலாப்சிபிள் டியூப். இதெல்லாம் நீங்க செப்பரேட்டான ஹெட்டிங்ல படிப்பீங்க ஃபார்மசியூட்டிக்ஸ்ல, பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் அப்படின்னு வர நேரம் செப்பரேட்டா பேக்கேஜிங் என்னென்ன மாதிரி பேக்கேஜ் பண்றோமோ எல்லாத்த பத்தியும் ஸ்டடி பண்றோம், சரியா? அழகா ஸ்டடி பண்ணலாம். பேக்கேஜிங் வர நேரம் என்ன பிளிஸ்டர் பேக்கா, க்ரீம் டியூப்னு எடுத்தா இந்த டியூபுக்கு நாங்க என்ன சொல்றோம்? நார்மலா என்ன சொல்ற பேரு? கொலாப்சிபிள் டியூப், நாட் நார்மல் டியூப், கொலாப்சிபிள். அதை மடிச்சு எடுக்கலாம், உங்களுக்கு அந்த இது, சரியா? இல்லைன்னா ஒரு நல்லா க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு கண்டெய்னர், சரியா? இதெல்லாம் வந்து என்ன கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணப்படுது, பேக்கேஜிங், சரியா? ஓகே, அடுத்தது வந்து இதாலங்கள் என்ன செய்யலாம், அந்த ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல பேக் பண்ணப்பட்டு கொடுக்கறதால கண்டாமினேஷனை தடுக்க இயலும், சரியா? கிரீம்ஸ் எடுத்தோம்னா நல்லா திக், இல்லையா? காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், தெரபியூட்டிக் பர்பஸ் ஆக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல திக்னஸ் ஆக இருக்கும் கிரீம்ஸ், சரியா? லோஷனை விட விஸ்கோசிட்டி கூட. லோஷன், நீங்க லோஷன் படிச்சிருப்பீங்க லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல, இல்லைன்னா நீங்க முன்னே படிப்பீங்க, சரியா? இப்ப அதை விட திக்னஸ் கூடவாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து கிரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கிரீம்ஸ் வந்து கூடயா ப்ரிஃபர் பண்றாங்க பேஷண்ட்ஸ். இப்ப இந்த ஹைட்ரோகோர்டிசோன் கிரீம் இருக்கே, இதுலயே ஆயின்மெண்ட்டும் வருது எங்களுக்கு,
சரியா? நீங்க ஃபார்மசிஸ்ல பார்க்கலாம். ஸோ இருந்தாலுமே க்ரீம் அண்ட் ஆயின்மெண்ட்டோட கம்பேர் பண்ற நேரம் க்ரீமை தான் கூடயா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஈஸியா அதை அப்ளை பண்ணலாம், ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, ஆயின்மெண்ட்னா சிம்பிளா ஒரு பாம் மாதிரி கட் பண்ணி பண்ணிக்குவோம். ஒரு விம், சாரி விம்மா, விம் இல்ல, என்ன, விக்ஸ் பாம், சாரி சாரி விக்ஸ் பாம் இருக்கு இல்லையா? அந்த விக்ஸ் பாம் நல்ல மைண்ட்ல வச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு எண்ணத்தன்மையான, சாலிடும் அல்ல, லிக்விடும் அல்லாத ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் விம் பாம். சரியா? இந்த பாம் மாதிரி இந்த வரக்கூடிய எல்லாம் என்னதான் இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடியது ஆயின்மெண்ட். சரியா? இப்ப நான் செல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, ஆயின்மெண்ட்ஸ் ஈஸியா அப்ளை பண்ணவும் மேல, ஈஸியா ரிமூவ் பண்ணவும் மேல. நீங்க நல்லா ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுவீங்களே, சரி அடுத்த நாள் காலையில் அதை எவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ணிடுமா? ஏலாம். சோ போட்டு, சரியா, அதுல அந்த ஒயின்மெண்ட் தன்மை, ஒயின்மெண்ட் தன்மை வந்து என்ன தன்மை இல்லாமலாத்து தான் அதை ரிமூவ் பண்ணணும். சோ நாங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இதை ரிமூவ் பண்றதும் கூட ஈஸி. சரியா? ஓகே, அடுத்த பார்ட், கிரீம்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிரீம் இருக்கு. இதையும் நீங்க கிளியரா தெரியணும். சரியா? ரெண்டு டைப் விளங்குதா? ஏக்வஸ் கிரீம், ஆயிலி கிரீம். இதுலயே விளங்கும். ஏக்வஸ் கிரீம் ஆயிலி தன்மை குறைவு. சரியா? ஏக்வஸ் கிரீம் அப்படின்னு சொன்னா இது வந்து நல்ல தண்ணித்தன்மையான, சும்மா நார்மலா இருக்கக்கூடிய கிரீம் மாதிரி இருக்கும். சரியா? ஏக்வஸ் கிரீம் தயாரிக்க வந்து ஆயிலிங் வாட்டர் இமால்ஷன். ஆயிலிங் வாட்டர் இமால்ஷன் கூடையா இருக்க போறது வந்து வாட்டர். சரியா? ஆயிலி கிரீம் அப்படி எடுத்தோம் சொன்னா அதுக்குள்ள வரக்கூடியது என்ன? ரிலேட்டிவ்லி கிரீசி தன்மையுடையது. சரியா? ஏன்னா அங்க வாட்டர் வந்து குறைவாக இருக்கும், ஆயில் வந்து கூடையாக இருக்கும். இதான் கிரீம்ல ரெண்டு டைப். ஓகே, கிரீம் அவ்வளவுதான். இந்த ஸ்லைடோட கிரீம்ல பாயிண்ட் முடியுது. பாருங்க, கிரீம்லயும் கொஸ்டின் வந்திருக்குது. சரியா? நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க இதெல்லாம். ஓகே, இப்ப கிரீம் எடுத்துச்சுன்னா இதுல ரெண்டு டைப். சரி, அடுத்து நான் பார்க்க போறது நான் மெடிக்கேட்டட் கிரீம்ஸ். சரியா? நான் மெடிக்கேட்டட் மெடிசினலி பர்பஸ் இல்ல. சரியா? இதுல வரக்கூடிய டைப் வார்னிஷிங் கிரீம், பால் கிரீம், கிளென்சிங் கிரீம், ஃபவுண்டேஷன் கிரீம், மாய்ஸ்சரைசிங் கிரீம். சரியா? நான் மெடிக்கேட்டட் மெடிசினல் பர்பஸ் இல்லாத கிரீம் டைப்ஸ். சரியா? கிரீம்ஸ் தான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறது. கிளென்சிங், கிளென்ஸ் பண்றது, கிளீன் பண்றது. ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேக்கப் போட்டோன்னா கட்டாயம். அடுத்த மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை இரளிப்பு தன்மையாக்க கூடியது. சரியா? அப்ப மாய்ஸ்சரைசிங் கிரீமை பத்தி இங்க கொஞ்சம் தந்திருக்குது. அதாவது எங்களுடைய ட்ரை கண்டிஷன்ல இருக்கக்கூடியது, உலர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஸ்கினை கரெக்ட் பண்ணலாம். பொதுவா இது நைட்ல அப்ளை பண்ண. இது வந்து பொதுவா மிச்ச பாக்டீரியா அது இது எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்கும். சரியா? ஓகே, அடுத்து நான் பார்க்க போறது வந்து இதெல்லாம் செய்யுங்க கட்டாயம். சரியா? கட்டாயம் செய்யுங்க. நான் இன்னைக்கு தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்டா செமிசல் டோசேஜ் போகும்போது ஒரு சின்ன பாட்டுலயா அதை வச்சுட்டு இருக்கிறது நஷ்டம். அதனாலதான் நான் அதை முடிக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனா கொஸ்டின்ஸ் கட்டாயம் செய்யுங்க. ஆன்சர் தெரியாதுன்னா கேளுங்க, ஷேர் பண்ணேன். ஓகே, அடுத்தது ஆயின்மெண்ட். சரியா? ஆயின்மெண்ட்டும் நீங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சாரி, பேஸ்ட் இருக்கு, ஜெலேஸ் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இந்த கம்பேர் பண்ற நேரம் ஒயின்மெண்ட், ஜெலி, பேஸ்ட் இதுல ஃபோக்கஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் டெப்த்தை விட நான் முன்னால சொல்லி தந்த சப்போசிட்டரி கிரீம்ஸ்
இதுல கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் ஆகிற டெப்த் வந்து கூடு. சரியா? இன்னொரு மெசேஜ் நான் ஒயின்மெண்ட்டை பாட்டு செல்ல முன்னால் உங்கள்கிட்ட கேட்கணும் வேண்டியிருந்தேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கடா. சரியா? நீங்க நான் சொல்ற விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும். கம்ப்ளீட் பண்ணினால் ஓகே, உங்களுக்கு டேட் அலோகேஷன் இல்லைன்னாலும் அவங்க பிப்ரவரியில டேட் தருவாங்களாம். அது ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. சரியா? இப்ப டிசம்பர் 31 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. கட்டாயம் பண்ணாதவங்களும் மேக்சிமம் பண்ணிக்கோங்க. அந்த இபிஎஃப் நம்பர் இடிஎஃப் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? விளங்குதானே? ஸ்கிரீன் ஷேரிங் இஸ் போஸ்ட்னு வந்திருக்கு. சரி பாப்போம், இந்த மெசேஜ் சொல்லிட்டே முடிப்போம். சரியா? டிசம்பர் 31 பிறகு க்ளோசிங் நிப்பாட்டப்படுது. உங்களுக்கே தெரியும், இந்த முறை ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆசல இபிஎஃப் நம்பர் இடிஎஃப் நம்பர் கேட்கப்பட்டுச்சு. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் கூட. ஃபார்மசிஸ்ல சில பேர் தர விரும்புறாங்க இல்ல. சரி, ஐபிஎஃப் நம்பர் இடிஎஃப் நம்பர் தர விரும்புறாங்க இல்ல. ஸோ இந்த இதுல நீங்க மிச்சம் கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆயிக்கோங்க. தென் உங்களுக்கு இதே டேட்டுக்கு தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியடும் கால்குலேட் ஆகுது. சரி, இன்னமும் டைம் இருக்குது. ரெஜிஸ்டர் ஆகிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லலாம். சரியா? ஆகாதாக்கள் கவனமா ரெஜிஸ்டர் ஆக ப்ரொசஸ செஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்ப பார்க்க போறது அடுத்தது ஒயின்மெண்ட். சரியா? ஒயின்மெண்ட்னா சிம்பிளா ஒரு பாம் மாதிரி இந்த விஷயத்த கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? இவங்க நல்ல ஆயிலி தன்மையான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்குரிய செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் தான் யாரு? இந்த ஆயின்மெண்ட் என்று சொல்றது. இது வந்து ஸ்கின்ல மியூக்கஸ் மெம்பரேன்ல அப்ளை பண்ணப்படுது. இது வித் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் வேண்டிய மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ண இயலும். சரியா? ஒயின்மெண்ட் அவ்வளவுதான். பெருசா இல்லை, உங்களுக்கு பார்த்ததுமே விளங்கிருக்கும் ஒயின்மெண்ட் எவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு இதாகிறது அது. சரியா? அடுத்தது பேஸ்ட். பேஸ்ட் எடுத்தா டூத் பேஸ்ட் ஞாபகம் வைங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் விஷயம் நல்லா மைண்டுக்கு வரும். சரியா? இதே எடுத்தாலும் இது வந்து திக்கான செமிசாலிட் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். சரியா? இதுல என்னன்னு சொன்னா மற்றதனோட கம்பேர் பண்ற நேரம் இந்த க்ரீம் ஆயின்மெண்ட் இதனோட கம்பேர் பண்ற நேரம் இந்த பேஸ்ட் எப்படின்னா ஹை ப்ரொபோர்ஷன்ல இருக்கக்கூடியது பவுடர் மெட்டீரியல். கொஞ்சம் தனித்தன்மை க்ரீமோட ஆயின்மெண்ட்டை விட இவங்கள குறைவாக இருக்கும். என்ன ரீசன்? அந்த பவுடர் ஃபைன்லி அந்த பவுடர் பண்ண போட்ட அந்த மெடிக்கமெண்ட்ஸ் அளவு அளவு என்னவா இருக்கும்? கூடையாக இருக்கும். சரியா? அது அப்படிப்பட்ட ஒரு இதுதான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு தன்மை அணிக்கக்கூடியதான் பேஸ்ட் என்று சொல்றது. ஃபேமஸான ஒரு பேஸ்ட் வந்து லசாஸ் பேஸ்ட். சிங்க் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட்ன்றது லசாஸ் பேஸ்ட். சரியா? ஓகே, இது வந்து அப்ளை பண்ணப்படுது வந்து வித்தவுட் ஃப்ரிக்ஷன். எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்க கூடாது. அதான் ஃப்ரிக்ஷன் அண்ட் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறது ஃப்ரிக்ஷன் அண்ட். இது அப்படி ஃப்ரிக்ஷன் இல்லாம நார்மலா நீங்க அப்ளை பண்ணணும். ரெண்டு செக் மெசேஜ் வந்துருக்கு பாப்போம். ஓகே, சரி. ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை பார்ப்போம். யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண ஏழுமான்னு கேட்டிருக்குது. ஃபில் பண்ணதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பண்ணலாம். ஆஹ் பண்ணாம இருக்க எழுமான்ற விஷயத்த நான் தேடி பார்க்க எனக்கு பார்க்க கிடைக்கல. நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை ஆயிருந்தேன்.
ஓகே, அடுத்தது எங்களுக்கு லாஸ்ட் ஆயிக்கக்கூடிய வந்து ஜெலிஸ். ஜெல் அப்படின்ட்டு சொல்றது. ஜெல்லின்றதுமே தின்ற ஜெல்லியோ எதையாச்சும் உண்டு. உங்களுக்கு ஒரு இது இந்த டோசேஜ் ஃபார்மஸ் என்னதோடய உண்ட மைண்டுக்கு எடுங்க. ஜெல்லிட்டா எப்படி இருக்குமெண்டு யோசிச்சா அதுக்கப்புறம் அதுக்குரிய டெஃபினேஷன் அதை பத்தியான பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். சரியா? அப்ப ஜெலிஸ் இல்லைன்னா ஜெல்ன்றது என்ன தன்மைனா டிரான்ஸ்லூசன்ட் நான் கிரேசி எலாஸ்டிக் செமிசாலிட் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். டிரான்ஸ்லூசன்ட்னா ஜெலிக்கு ஒரு தன்மை இருக்கு, இந்த கம்முக்கு மாதிரி. இதுல இருந்து அடுத்த பக்கத்தை பார்க்கலும் ஒரு விதமான அந்த ஒற்றுத்தன்மையும் இருக்கு. சரியா? சரியா? அடுத்தது நான் கிரேசி எலாஸ்டிக், கொஞ்சம் இழுபடக்கூடியது செமிசாலிட் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். சரியா? இங்க வந்து பேஸ்ட் மாதிரி இல்ல, பேஸ்ட்ல வந்து பவுடரே கூட. ஜெலிஸ் எடுத்தோம்னு சொன்னா நியாயமான ஒரு அமௌண்ட் வந்து வாட்டர் இதுல இருக்குது. சரியா? ஜெல்லிங் ஏஜென்ட்டாக அந்த ஜெல்டு தன்மையை கொண்டு வரக்கூடியது வந்து மெயினா ஜெலட்டின். இது தவிர ஸ்டார்ச், சுகர், கார்ன் இதுகளும் இது அந்த ஜெல்லிங் ஏஜென்ட்ஸாக பயன்படுத்தப்படுது. சரியா? இதுல 3 டைப் இருக்குது. ஒன்று மெடிக்கேட்டட் ஜெலிஸ், lubricating ஜெலிஸ், எலக்ட்ரிக் ஹாட் ஜெலிஸ். சரியா? ஓப்ஸ், அதென்னாச்சு, அதான் ஜெல்லிஸ்ல இருக்கக்கூடிய 3 டைப்பும். ஓகே, அடுத்தது வந்து கம்பேரிசன்ஸ் இருக்குது. மெடிக்கேட்டட் ஜெல்லி, lubricated, எலக்ட்ரோ, இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. விலங்கலண்டா பிறகு பார்க்க ஏழு. சரியா? இதோட வந்து எங்கிட்ட செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல லெக்சர் பார்ட், அதாவது நோட்ஸ் பார்ட் வந்து முடியுது. சரியா? ஓகே, அப்போ நாங்கள் இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணோம். இந்த சப்போசிட்டரி பார்ட்ல இருந்து அவ்வளோ கொஷன்ஸையும் செய்யுங்க. சரியா? நான் நார்மலா செய்யறதுதான். ஓகே, அப்போ இதோட நாங்கள் இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோம், மைண்ட் அப் பண்ணிப்போம். சரியா? டோசேஜ் ஃபார்ம் பார்ட் முடிஞ்சு. கட்டாயம் கேள்வியில செய்யுங்க. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா மேக்ஸிமம் குரூப்ல கேட்க பாருங்க. ஏழாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு கேட்காதுண்டா ப்ரைவேட்டா போட்டு சரி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ கிளாஸ் இன்றைக்கு நாங்கள் வைண்ட் அப் பண்ணிப்போம் இதோட என்ன.